Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா law of motion அப்படின்ற யூனிட்ல based on the equilibrium of particle அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய one more ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். There are two massless strings AC and CD. AC அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கும் and CD அப்படின்ற ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. Two masses small m and capital M's are attached with these strings. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ்லயும் ஸ்மால் எம்ன்ற ஒரு மாசும் கேபிட்டல் எம்ன்ற ஒரு மாசும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்மால் எம் இஸ் சஸ்பெண்டட் அட் த மிட் பாயிண்ட் பி, அதாவது ஏசி அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்ல பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஹேங் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், ஸ்மால் மாஸை ஹேங் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஏசின்ற ஸ்ட்ரிங்ல. அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் shown in the given figure show that for the system to be in equilibrium tan theta equal to 1 plus 2 capital M by M அப்படின்னு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கிற இந்த பி அப்படின்ற இந்த பாயிண்ட் ஏலேருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டென்ஷனில் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த டென்ஷன் அப்படின்றது இந்த வால் இந்த பி மேலே கொடுக்கக்கூடிய டென்ஷனும், இந்த பி அப்படின்ற இந்த பின்ற பாயிண்ட்லேருந்து ஹேங் பண்ணக்கூடிய இந்த மாசு இந்த ஏன்றதில் கொடுக்கக்கூடிய டென்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. ஒரே ஸ்ட்ரிங்ன்றதுனால ஒரே ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஸோ இந்த பின்ற பால் சி மேலே கொடுக்கக்கூடியதும் சின்றது பின்ற பாயிண்டில் கொடுக்கக்கூடிய டென்ஷன் ரெண்டுமே சேம் அப்படின்றத டி அப்படின்ற ஒரு சிங்கிள் டென்ஷனில் நம்ம என்ன செஞ்சுக்கிடும், ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடும் சரிங்களா. ஸோ இந்த டென்ஷன் அப்படின்றது ஒரே ஸ்ட்ரிங்கில் அப்படின்றதுனால சேமாக இருக்குது. சிடி அப்படின்றது அனதர் ஸ்ட்ரிங். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய டென்ஷனை வேணால் T1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடும் சரிங்களா. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டி அப்படின்ற டென்ஷன் இங்கே கொடுத்துருக்கிற இந்த தீட்டா 45 டிகிரின்ற ஆங்கிளை வச்சு நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். ரிசால்வ் பண்ணும்போது இந்த டீக்கு இந்த 45 டிகிரி அப்படின்ற ஆங்கிள் அட்ஜஸ்டன் சைடாக இருக்கும், cos 45 டிகிரி. இந்த டீக்கு வெர்டிகல் காமன் பார்த்தா டி sin 45 டிகிரின்னு இருக்கும் இந்த டீக்கு. அதே மாதிரி சி அப்படின்ற இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷனை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இந்த 45 டிகிரி வச்சு சொல்லணும்னா இது ஒரு டி cos 45 டிகிரின்ற அட்ஜஸ்டன் சைடு. இந்த 45 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு அப்படின்றது இதுதான், இது டி sin 45 டிகிரின்னு எழுதலாம். ஏன் ஒரே லைனில் ரெண்டு தடவை எழுதிக்கிட்டு, ஸோ அதனால் ரெண்டு தடவைன்றதை 2t sin 45 டிகிரின்னு இதில் எழுதிடும் சரிங்களா. இந்த டென்ஷனுக்கும் சேர்த்து ஒரே வெர்டிகல் லைனில் 2t sin 45 டிகிரின்னு எழுதியிருக்கேன். இந்த டென்ஷன் எதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு பாருங்கள், இந்த பீன்ற பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். வெயிட் அப்படின்றது இந்த இடத்துல என்ன, ஸ்மால் mg. இந்த இடத்துல நம்ம இந்த வெர்டிகல் காமண்டாக ஒய் ஆக்ஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா 2t sin 45 டிகிரின்றது இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இந்த எம்ன்ற மாசு, இந்த கேபிட்டல் எம்ன்ற இந்த மாசு அட் பாயிண்ட் சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த T1 அப்படின்றத ரிசால்வ் பண்ணலாம். எப்படி ரிசால்வ் பண்ணலாம், இந்த தீட்டான்ற ஆங்கிளை வச்சு இதை T1 cos தீட்டான்னு எழுதலாம். இதுக்கு அப்படியே வெர்டிகல் காம்பனண்ட் எழுதுனீங்கன்னா இதை T1 sin தீட்டான்னு எழுதலாம் சரியா. சரி, இப்போ இந்த இடத்துல 45 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை இக்லிபிரியம் பண்ணும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னோம்னா டூ பேரல் லைன்ஸ்க்கான ஆப்போசிட் ஆங்கிள் சேம் தான் இல்லையா. ஸோ அப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும், 45 டிகிரின்னு இருக்கும். அப்போ இந்த டென்ஷன் டி அப்படின்றத இங்கே ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடுக்கு டி cos 45 டிகிரின்னு கிடைக்கும். அப்படியே அதே நேரத்தில் இதுக்கு வெர்டிகல் காம்பனண்ட் வரைஞ்சோம் அப்படின்னோம்னா டி sin 45 டிகிரின்றது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் இந்த மாஸ் கேபிட்டல் எம்முக்கான வெயிட்டும் ஆக்ட் ஆகும், கேபிட்டல் எம்ஜி. இந்த இடத்துல sin 45 டிகிரி cos 45 டிகிரி ஃபுல்லாமே 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கிறதுனால sin 45 டிகிரி என்னவா இருக்கும், 1/√2. அதேமாரி cos 45 டிகிரி என்னது, 1/√2. இது ஜஸ்ட் இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் பியில் சரிங்களா, அட் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய இக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்றது இன் வெர்டிகல் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸில் 2t sin 45 டிகிரின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்மால் mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டீன்ற டென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். sin 45 டிகிரி இப்போ தான் பார்த்தோம், 1/√2. 2 அப்படின்றது √2 × √2ன்னு எழுதிக்கலாமா. t sin 1/√2, இந்த 1/√2 இந்த √2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ டீயோட வேல்யூ சிம்பிளாக நம்ம எழுத முடியும். mg சைடு இந்த √2 கொண்டு வந்துட்டீங்கன்னா டினாமினேட்டர் டேர்மில் √2 இருக்கும். தட் இஸ் த ஈக்குவேஷன் 1. இந்த டென்ஷன் இதில் எவ்வளோ ஆக்ட் ஆகுன்றதை இந்த இடத்துல சொல்லியாச்சு. சார் இன் ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்ஸில் சொல்லலாமா சார் அப்படின்னா டி cos 45 டிகிரி டி cos 45 டிகிரி ஒன்று என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிரும். ஸோ அந்த காம்பனண்ட் அட் பாயிண்ட் பியில் ஹரிசாண்டல் இக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்றது 0 டென்ஷன் சரிங்களா. இந்த இடத்துல எந்த ஒரு டென்ஷனும் ஹரிசாண்டலாக இல்லை. தென் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அட் பாயிண்ட் சி அப்படின்றதுல பார்க்க போகிறோம். அட் பாயிண்ட் சி அப்படின்றது கேபிட்டல் எம் மாஸுக்கு நம்ம சொல்லுவோம். இந்த கேபிட்டல் எம் மாஸில் நம்மளுக்கு
வெர்டிகலாவும் நம்மளுக்கு டென்ஷன் இருக்கு, ஹரிசாண்டலாவும் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதுல நம்ம ஹரிசாண்டல் பார்த்துருமா. இன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சீன்ற பாயிண்ட்ல பார்க்கும்போது T1 cos θன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, T cos 45 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த டீன்ற டென்ஷன் நம்மளுக்கு தெரியும், mg/√2 அப்படின்னு படிச்சோம். இன்ட்டு cos 45 டிகிரியும் 1/√2. ஸோ அதனால டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய √2 மல்டிபிள் பண்றதுனால mg/2 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல T1 cos θக்கான வேல்யூ. சரிங்களாப்பா. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடுவோம். பாயிண்ட் சில இன் வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க T1 sin θ எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இந்த T sin 45 டிகிரி பிளஸ் கேபிட்டல் mg. இந்த ரெண்டு ஒன்று எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு பார்த்தீங்களா. T sin 45 டிகிரி பிளஸ் கேபிட்டல், இப்போ இந்த டீன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியும் mg/√2, sin 45 டிகிரிக்கு 1/√2 பிளஸ் கேபிட்டல் mg. ஸோ இந்த √2 நம்மளுக்கு என்ன வரும்னு முன்னாடியே சொன்னோம், mg/2 பிளஸ் கேபிட்டல் mg. திஸ் இஸ் த T1 sin θ வேல்யூ. திஸ் த ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிடும். நம்மளுக்கு ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தோம்னா T1 sin θ பை T1 cos θன்ற டேர்ம்ல mg/2 பிளஸ் கேபிட்டல் mg பை ஸ்மால் mg/2. இந்த டேர்ம்ல T1 கேன்சல் பண்ணிட்டோம்னா sin θ பை cos θ என்ன வரும், tan θன்னு வரும். இந்த டேர்ம்ல ஃபுல்லாமே g/2 காமனா வெளியே எடுத்துருமா. g/2 அப்படின்றது காமனா வெளியே எடுத்தோம்னா இந்த டேர்ம்ல ஸ்மால் m மட்டும் இருக்கும். இந்த டேர்ம்ல மேலெங்கிலையும் 2ஆல மல்டிபிள் பண்ணி நம்ம g/2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 கேபிட்டல் m மட்டும் மேல நியூமரேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர்ல அதே மாதிரி g/2 காமனா வெளியே எடுத்துருங்க, ஸ்மால் m மட்டும் இருக்கு. ஸோ g/2 கேன்சல் பண்றதுக்கு தான் காமனா வெளியே எடுத்தோம். ஸோ இப்போ இந்த டேர்மை சிம்பிளை பண்ணி பாருங்களேன். இந்த tan θன்ற வேல்யூ 1 + 2 கேபிட்டல் m பை ஸ்மால் m இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்மும் இதான். இந்த இடத்துல tan θ = 1 + 2 கேபிட்டல் m பை ஸ்மால் m அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் ஈக்லிபிரியமா இருக்குன்ற ஸ்டேட்டை நம்ம என்ன செய்யணும், தெரிய பண்ணி எழுத சொன்னாங்க. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா. ஸோ கேன்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுங்களாப்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பிக்சர் முதலையே நம்ம ரிசால்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம சிம்பிளை பண்றது ரொம்ப ஈஸிப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.